Hello everyone, welcome to Learn Well and Excel Academy. Last வீடியோவில் introduction part 1 பார்த்தோம். இந்த வீடியோவில் introduction part 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ part 1 வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிப்போங்க. இந்த வீடியோவில் நேஷன் ஸ்டேட் வெர்சஸ் மாடர்ன் ஸ்டேட், வாட் இஸ் அ நேஷன் அக்கார்டிங் டு அர்னஸ்ட் ரெனன், இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். The first thing, நேஷ்னலிசம் 19th செஞ்சுரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸை கொண்டு வந்தது. என்ன அந்த சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, பொலிட்டிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஃபோர்ஸாக நேஷ்னலிசம் மாறுது. அதாவது பீப்புளோட மென்டாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது இந்த நேஷ்னலிசம்னால். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எம்பையர்ஸாக இருந்தது. அதாவது மன்னராட்சி முறையில் இந்த பல நாடுகள் ஒன்றிணைந்து மன்னர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மக்களை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இந்த மன்னராட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் மக்களுக்கு வருது. அதை கொண்டு வந்த முக்கியமான அந்த பர்சன் யாருன்னா நேஷ்னலிசம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் ஸ்டேட் வெர்சஸ் நேஷன் ஸ்டேட். ஸோ மாடர்ன் ஸ்டேட் அந்த மன்னராட்சி நம்ம சொன்னோம் இல்லையா, எம்பையர்ஸாக இருந்துச்சுன்னு. ஸோ அதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா, சென்ட்ரலைஸ்டு பவர், ஒரு மன்னருக்கு கீழேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு கீழேயோ தான் மக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டுப்படுத்தி ஆளுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரியை வந்து அந்த நாட்டோட எல்லையாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மக்களை வந்து ஒரு தொடர்ந்து வந்து ஆட்சி செய்து வந்துட்டுருப்பாங்க. கிடையாது, அந்த மக்களுக்கு ஒரு காமன் ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு காமன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதாவது வெறும் இனத்தாலேயோ வெறும் மொழியாலேயோ வெறும் ஒரே மாதிரியான அந்த வசிப்பிடம், அந்த பவுண்ட்ரி, அந்த டெரிட்டரியில் இருக்கிறதுனாலையோ அவங்க அந்த நாட்டோட குடிமக்களாக மாற மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு போராட்ட கதை இருக்கும். நேஷ்னல் ஐடென்டிட்டிங்கிறது பழங்காலத்துலேருந்து இந்த நாடில் இந்த மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்கங்கிற காரணத்தினால மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை உருவாக்குறதுக்காக கொண்டு போட்ட அந்த போராட்டங்களாலையும் அந்த தலைவர்கள் எடுத்துக்கிட்ட அந்த எஃபோர்ட்ஸ்னாலையும் தான் அந்த நாடு வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், வாட் இஸ் அ நேஷன் அக்கார்டிங் டு அர்னஸ்ட் ரெனன். ஸோ அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர், ஹிஸ்டோரியன் கூட. அவர் வந்து வாட் இஸ் அ நேஷனுங்கிற டாப்பிக்கில் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனுங்கிறது ஒரு ஷேர்டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுருக்கிறது. ஸோ அந்த நாட்டுக்கான ஒரு உரிமை போராட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அந்த மக்களுக்கு எல்லாருமே வெறும் மொழியினாலேயோ இனத்தினாலேயோ ஒன்றுபடாமல் அந்த நாட்டுக்காக உரிமையாக போராடி அந்த நாட்டை அவங்களுக்குன்னு தன்வசப்படுத்தினதாக தான் இருக்கணும். அதுதான் ஒரு நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நேஷ்னலிசம்ங்கிற கான்செப்ட் டெமோக்ரஸி, ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள்ஸ் சாய்ஸை வந்து போர்ட்ரே பண்ணதுங்கிறதையும் அர்னஸ்ட் ரெனன் இங்கே அவர் சொல்ல விரும்புகிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.